Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை சூப்பு தான். இந்தியா முழுவதுமே தோட்ட வேலிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான கொடி தான் இது. இதோட இலையும் சரி, பூவும் சரி, காயும் சரி அனைத்துமே மருத்துவ பயன் கொண்டுள்ளது. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த இலைனா என்னன்னு தெரியாது, இதுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு இந்த குணங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த இலையை தேடி நாடுவோம். இப்போல சளியா இரும்பலாம் உடனே நம்ம டாக்டர் வீட்டுக்கு போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலேயே இந்த மாதிரி கைப்பக்குவங்களே செஞ்சு பார்க்கலாம். இதோட மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துவையலாகவோ இல்லை ஒரு தோசையாகவோ இல்லை இந்த மாதிரி சூப்பாகவோ எப்படியாவது வாரத்துக்கு 2-3 வாட்டி சேர்த்துக்கிட்டு சாப்பிட்றதுனால நீண்ட நாள் சளி, இரும்பல், ஆஸ்துமா போன்றவற்றிலேருந்து விடுபடலாம். ஆனால் இந்த எடையை அடிக்கடி சேர்த்துக்கிறனாலே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. தூதுவளையில் கால்சியம் சக்தி அதிகமாக இருக்கிறதுனாலையும் எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்துங்க. இந்த இலையில் கொஞ்சம் முள்ளாக இருக்கும், நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சிசரால் அந்த பின்பக்கத்தில் உள்ள முள்ளுகளை அகட்டிட்டு போட்டாலும் சரி, ஒன்றும் செய்யாது. காம்புகள் இல்லாமல் நம்ம வெறும் இலைகளை மட்டும் இந்த மாதிரி 2-3 வாட்டி அலசி எடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணி ஒரு தட்டை எடுத்து உலரி வச்சுருங்க. உலர வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பேனை வச்சுங்க. இல்லை 1 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. இல்லை 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். 2 காஞ்ச மிளகாய், நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் 2 போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுங்க. 2 இல்லை 3 பெரிய சைஸ் பூண்டு, 10 சின்ன வெங்காயம். இதை 2 நிமிஷம் வதக்குங்க. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற இந்த தூதுவளை இலையை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதோட பூவை கூட நிழலை உலர வைத்து பொடியாக்கி பாலில் கலந்து குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்ல வலு கொடுக்குங்க. இதோட பழத்தை வெயிலில் காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்றதுனால நீண்ட நாள் மார்பு சளி, வற்றாத இரும்பாலும் நீங்கும். வருமும் காப்போங்கிற மாதிரி புற்றுநோயை கூட வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாயிலையோ தொண்டையிலையோ கர்ப்பப்பையிலையோ ஏற்பட்டு இருக்கும் புற்றுநோயை கூட இந்த இலையை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால அதோட வீரியம் தன்மை நிறைய குறையும். இதோட இலையை பொடியாக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படும். தைராய்டு கட்டி தோண்டிய உடனேயே தூதுவளையை பயன்படுத்தினா நிரந்தர தீர்வு காணலாங்க. தூதுவளையில் மூளை நரம்பு வலிமையாக்கி நினைவாற்றலையும் பெருக்க உதவியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இலையை தேடி செல்லுவோம். ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு அவ்வளவா இதில் தெரியாது, அதனால தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் அன்றாடம் உணவில் இந்த இலையை நீங்கள் எங்கே கிடைச்சாலும் விட்டுடாதீங்க, எடுத்து சமையலில் சேர்த்துங்க. இதை சேர்த்து ஒரு வழக்கமாக்கி கொண்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு,
ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அதே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். சளி வந்தால் தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம வாரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலேயே சளி நம்மக்கிட்ட வரவே பயப்படும். அதனால் நீங்கள் வாரத்தில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லி புதினாவை தூவி விட்டு ஒரு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் இயற்கை உணவு அவ்வளோவா மதிக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு அப்புறம் இந்த ருசியை ஊட்டி ஒரு இளைய தலைமுறைக்கு இது எத்தி வைப்போங்க. அவங்களும் நலமோட வாழ்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். வைத்தியத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உணவில் வாரத்துக்கு 2 3 சேர்த்துக்கிற மாதிரி வழக்கமாக்கி கொண்டால் சளி பேர பிரச்சனைகளே வராமல் நம்மளாட்டி தடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.